ஆடம்போது அதில் அவன் வந்து எச்சு துப்பி வச்சிருக்கான். இப்போ வந்து அதை வந்து நாங்கள் தெரியாத அவனுக்கு கொடுத்து அதை குடிக்க வைக்க போறாங்க. நல்லா இருக்கா? ஹலோ பிபிஎஃப், வெல்கம் பேக் டு ஆ நியூ வீடியோ. வணக்கம்டா மாப்பிள்ளைடா தேனியிலிருந்து. ஸோ இன்றைக்கி என்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு February 8. என்னடா பிரவீன் இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜுங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு வாழப்பாடி அப்படின்ற ஊரில் வந்துட்டு இங்கே தான் மேரேஜ். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். அண்டு வாழப்பாடி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு என்னென்னா, ஆத்தூர்லேருந்து சேலம் இருக்குங்க இல்லையா, இன்பிட்வீனில் வந்துட்டு அந்த ஊர் இருக்குங்க. ஸோ வந்துட்டு நேற்று நைட்டே நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து vlog எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ லைட்டு, அது இல்லாமல் கொஞ்சம் லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக வந்தோம். பழவேற்காடு போகலாமா பாண்டிச்சேரி போகலாமான்னு கேட்டுக்கின்னு விடுமாமே விடு, அவங்க தான் ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாமல் இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போகலாம்பா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த vlogலாம் நான் வந்து எடுக்கல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஆப்வியஸாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எஸ், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வானரங்க பட்டாரமே வந்து சேர்ந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஏலகிரி போக போகிறேங்க. ஆல்ரெடி நான் ஒரு 4 years முன்னாடி வந்துட்டு ஏலகிரி போயிருக்கேன். சாரி, ஏற்காடு. ஏலகிரி ஏற்காடும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால சொல்லிட்டேன். ஏற்காடு போயிருக்கேங்க. ஸோ ஒரு 4 years முன்னாடி போயிருப்பேன். லைக் அந்த பீக்கு பார்க் நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் போயிருப்பேன், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்போ நான் மட்டும் போயிருந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஒய்ஃப்லாம் சேர்த்து வராங்க, தாராளமாக இருக்குங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு தானே நம்ம பருவதமலை அந்த vlogலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், பருவதமலை vlog பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி டிவோஷனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றதெல்லாம் வந்து போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் யாராவது வந்து பார்க்குறேன், மறக்காமல் சேனல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, வாங்க போக கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ வந்து ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தோன்னா 10:30 ஆகுதுங்க கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே. ஸோ வந்து 10:30 ஆகுது. அப்படியே வந்துட்டு ஏற்காடு கிளம்பியாச்சுங்க. இதோ நம்ம வானரங்க கூட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் தான் செய்து போகிறோம். பார்க்குறான் பாருங்க, வாயில் வெத்தலை பாக்கு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்துட்டு பவி, இது இவனோட ஒய்ஃபு. அவன் வந்து பூபி, நம்ம பூபி தெரியும், எங்களோட ஒய்ஃப். பூபி வந்து எங்களோட ஒய்ஃபு. புது வரவு ஓகேங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ஏற்காடு போக போகிறோம். போயிட்டு வந்துட்டு என்ன ஃபன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க போக கண்டினியூ பண்ணுறேன். பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. இவன் பண்ணு வேணுன்ட்டு மொபைலை கீழே தள்ளி விட பார்க்கலாங்க. இந்த காரில் தாங்க போக போகிறோம். A few moments later. கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு பவி வந்துட்டு தமிழ் புலவர், இப்போ தமிழ் பேச போறாங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க. எங்க இப்போ நான் சொல்ற டைலாக் சொல்லு. வாழைப்பழம் நழுவி பாலில் விழுந்தது சொல்லு. வாழைப்பழம் வழுக்கி வாலிபன் உயிர் ஊசு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வாழைப்பழம் நழுவி பாலில் விழுந்தது. வாழைப்பழம் வழுக்கி வாலிபன் உயிர் ஊசு. மறுபடி சொல்லு. வாழைப்பழம் வழுக்கி பாலில் விழுந்தது. வாழைப்பழம் வழுக்கி பாலில் விழுந்தது. வழுக்கி இல்ல, வழுக்கி. வழுக்கை. வாழ்க தமிழ். அவ்வளவுதாங்க. எங்க தமிழ் புலவர்லாம் இப்படிதான் இருப்போம். அவங்களுக்கு அந்த எங்க வாய்க்கு வருதுதாங்க தமிழ், உங்க வாய்க்கு மேல ரீசெட் ஒரு என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருந்தா ஏதோ தவறுங்க. அங்கதான் போய்
இழைய வர மாட்டேங்குதே. இழுக்க மாட்டீங்களே. இதா கவு அம்சா. ஓகேங்க, ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்கா பாருங்கள், நம்ம எல்லா கேங்ஸ்லாம் ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே உட்காந்து எடுக்க முடியல. எல்லாமே வந்துட்டு ஒர்க்குக்கான அஃபிஷியல் கால்ஸ் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படி நான் வெளியில் வந்துட்டேங்க. இப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வாழப்பாடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஹெச்பியில் அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே போகலாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள், ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், அப்படியே மவுண்டெயின், இந்த பாக்கு மரம். இந்த சேலம் சைட்லாம் வந்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பாக்கு மரம், இந்த மவுண்டன் எல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி கிளைமேட் பார்த்தோன்னா கொஞ்சம் இங்கே வெயிலாக தான் இருக்குது. பட் அங்கே ஏற்காட்டில் எப்படி இருக்கும் கிளைமேட் அப்படின்னு தெரியாது, போயிட்டு பார்க்கலாங்க. ஸோ போ என்ன அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி வந்துட்டு இது நாங்கள் வந்து ஒரு 2 days ட்ரிப்பு அப்படி போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக நாளைக்கு எல்லோரும் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சின்ன கேப்பை வந்துட்டு அக்கேஷனலாக ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை அப்படியே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறோங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு மேரேஜ் தான் வந்தது. எங்கள் பாய்ஸ்க்கு எப்படி தெரியுமா, எங்கள் லைக் நேட்டிவ் விட்டு தாண்டாலே இது ட்ரிப் அப்படின்னு நினச்சிப்பானுங்க. ஏன்னா வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாம் அந்த ஒர்க் கமிட்மெண்ட் அப்படியே இருப்பாங்க. ஸோ அதனால் என்னோட நேட்டிவ் விழுப்புரம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம vlog பார்த்தவங்க தெரியும். ஸோ விழுப்புரம் விட்டு தாண்டாலே அது வந்து ட்ரிப் அப்படின்னு நினச்சிப்பானுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு இந்த மேரேஜை வந்து ஒரு லைக் ட்ரிப் அது கன்வெர்ட் பண்ணி ஸோ ஏற்காடு போகிறோங்க. ஓகேங்க, ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஆக்சுவலி 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்துட்டு சேலம் போயிட்டு போகிறது, இன்னொன்று வந்துட்டு சேலம் முன்னாடி இங்கே ரைட் சைட் கட் பண்ணிட்டு போகிறது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு சேலம் போயிட்டு போகிற வழி தான் வந்து போகிறாங்க. இவன் தான் புது வரவு, துபாயிலேருந்து நேராக இம்போர்ட் ஆகி வந்திருக்கான். ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. நம்ம பாய்ஸ் தீவிரமாக வந்துட்டு மேப்பை நோண்டிட்டு இருக்காங்க. எஸ், ஆனால் கடைசி வரைக்கும் மேப்பை போட மாட்டானுங்க. Many hours later. ஏற்காடு போகிற இடத்துல ஒரு ஸ்மால் பிரேக் வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம கேங்ஸ் வந்து கொஞ்சம் பசிக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தர்பூசணி அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தர்பூசணி 2-3 கவர் வந்து பேக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஏதோ லெமன் ஜூஸ் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு போகலாங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு 11:15 ஆகுதுங்க. நாங்கள் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு 5 o'clock ரிட்டர்ன் வரணுங்க. ஓகே கைஸ், ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஏற்காடு வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு இவன் வந்துட்டு மலையை ஏறுறாங்க. இப்போ தான் வந்து ட்ரையல் பார்க்குறான். எல்லாம் பார்த்து அப்படியே திருப்பி முன்னாடி காமிங்க. ஸோ தோ ஃபஸ்ட்டு பெண்ட் அப்படியே டர்ன் ஆகுதுங்க. கோவிந்தா கோவிந்தா. ஆனா இங்க நல்ல வெயில் அடிக்குதுங்க. மேபி மேல எப்படி இருக்குன்னு தெரியல. வாவ், ஃபுல்லா வந்துட்டு கைய பாரு எப்படி வருது. ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஐயோ, கை வேர்க்குதுன்றானே. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா? ஏய், டோர்ல திறந்து விட்டுறலாம். இல்ல இல்ல, அதுல காதை சாத்துனாதான் காது அடிக்கும். அப்ப எதுக்கு வரோம் உள்ள? வாவ், சூடமா இருக்கு. ஆனா ஃபுல்லா பாரு, காஞ்சி போயிருக்கு. வேற ஜில்லுன்னு ஆயிடும். பயமா இருக்குங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கிடையாது, புது டிரைவர். இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போற டிரைவர் நம்மால் தான். இவன் என்ன பண்ணா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் உட்காந்து ஹில்ஸ்ல வந்து எப்படி கார் ஓட்டணும் கத்துக்கிட்டு வந்தான். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இவன் தான். இல்ல, எனக்கு நிறுத்தினா எப்படி எடுக்குன்னு தெரியாது மச்சான். அந்த டிரைவர் நாங்க தானா உனக்கு? மச்சான் நிறுத்தினா எப்படி மச்சான் எடுக்கிறது? ஏய், அவன் எப்படி கேக்குறான் பாரு. ஹேண்ட் பிரேக் போட்டு ஆனா ஹேண்ட் பிரேக்க போட்டு இறங்கி வந்துட வேண்டியது. இப்பதான் கத்துக்கிறாங்க மேல எப்படி ஏறுறது. ஸோ இங்கெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வெயில் தான் அடிக்குது.
மேபி போக பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலி இது என்ன கிளைமேட்டா இது? இது ஆஃப் சீசன் தான் நினைக்கிறேன். ஓகே, மேபி இந்த நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் கிளைமேட் தான். அந்த அது ரெய்னி சீசனா நல்லா இருக்கும், பாகியா இருக்கும். பட் இப்போ என்ன சீசன் அப்படின்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக மேலே பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாக எப்படி பாரு, இதெல்லாம் போக கூடாது. வெயில் தான் அடிக்குது. ஆனால் மேலே போயிட்டு பார்க்கலாங்க. கைஸ், ஸோ வந்துட்டு நாங்கள் ஏற்காடு வந்துட்டோங்க. வந்து ஒரு பார்க்கிங் நிப்பாட்டினாங்க. இங்கே பாருங்க எப்படி நிப்பாட்டிருக்காங்க பாருங்க. கழகழகன்னு நாங்கள் இறங்கின உடனே சரியான ஒரு சூப்பர் ஸ்மெல் அடிச்சுதுங்க. என்னன்னு பார்த்து இறங்கி பார்த்தா எருமை சாணி. ஏதோ இங்கே ட்ரிப்பு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆமா நாங்க ட்ரிப்பு தான் வந்துருக்கோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். One eternity later. Hi guys, welcome back another video. உங்க கூட இப்போ ரஞ்சித் இருக்கேன், சக்திவேல். மதுரை விராழகுல மாட்டு கொமத்தே மேரல பாவி நெஞ்சுக்கு கிரச்சு. காசு கேக்குறாங்களா? இந்தாங்க. ஒரு நிமிடம் இருங்க, லைன்லயே இருக்கு. இங்க வேற என்ன இருக்கு? போட்டிங் இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. வேற என்ன இருக்கு? போட்டிங் இங்க பக்கத்துல பார்க்கிங் இருக்கு. அதுவா? டோக்கன் வாங்கியாச்சு. 40 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இப்போ நம்ம எங்க போறோம்? அது என்ன இடம்? போட்டிங் போறோம். போட்டிங் போயிட்டு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்கு. படகு இல்ல, இங்கே தான் போட் ஹவுஸ். பார்க்கிங் எங்க இருக்கு? இது நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி இல்லை. அநேகமாக இப்போ வந்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது 40 ரூபா காசு வாங்குறாங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெளியே விட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்லி. கிளைமேட் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் குளிர்லாம் இல்லை. வெயில் இருக்குது. நிழலாக இருக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வெயிலில் போனால் கசகசனா ஆகிடுது. இந்த சேனலுக்கு ஓனர்னு ஒருத்தன் இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இதை என் கையில் கொடுத்துட்டு எங்கேயே என்ன பண்ணுறான்னு தெரில. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? சூடா சோளம் சாப்பிட்றியா? ஆமா, எனக்கு வேணும். சார் அது பொரி சாப்பிடலாமா? பொரி நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. வாங்க நம்ம சூடா பொரி சாப்பிடலாம். காரப்பொரி கொடுங்கக்கா. மசாலா போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தான் தருவீங்க. அதுமே கொடுங்க. அது சூப்பரா கொடுங்க. நேர்மையா இருக்கும். எனக்கு வேண்டாம். வேணாங்க, போதும் சாப்பிட்டுட்டு. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்பு. சார் வந்து காரப்பொரி சாப்பிட்றாரு. காரப்பொரி அருமையா இருக்கு. இந்த ஊர்ல காரப்பொரி நல்லா இருக்கு. நல்ல கேரட்டு மாங்காய்லாம் போட்டு எல்லாமே இருக்கு. இது ஒன்றும் சாப்பிடல, வச்சிருக்கேன். இதை அவன் தான் சாப்பிடுவான். இந்த சேனல் ஓனர் வராருன்னு நினைக்கிறேன். இல்லை, சேனல் ஓனர் வரல, வேற ஒரு ஓனர் வராரு. நீங்கள் பாருங்களேன், ரோட்டுக்கு நடுவில் கிராஸ் ஆகுதா வந்து விடுவோம். குதிரை சவாரி எவ்வளோ கேள்றா? தேசிங்க ராஜா போயிட்டு வரு. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. என்ட்ரன்ஸ் இதான் டாரிஃப். பார்த்துக்கோங்க. 5 பேர் போட்டு இல்லையா? இருக்கு, துடுப்பா இருக்கு. இப்போ உள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ இங்கே என்ன எதுனா உள்ள என்ட்ரிக்கு தனியாக பே பண்ணோம். அதுக்கு நாங்கள் பே பண்ணிட்டோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா. 7 பேர் வந்திருக்கோம், 70 ரூபா. இப்போது போட்டிங் போனோன்னா அதுக்கு தனியாக புக்கிங் பண்ணணும்.
இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த போட்டிங்லாம் இங்கே போயிருக்கேங்க. ஆல்ரெடி வந்து ஏன்னா லைக் போன ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ 2 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டும் இல்லைங்க, ஒரு மாதிரி மிஸ்ட்டு அந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். பட் கிளைமேட்டும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. நல்லா நாங்கள் வந்தது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சுல்லுன்னு அடிக்கிற வெயில் டைமில் வந்துவிட்டோம். அதனால் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு சில்னஸ் தான் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி என்ன பிளானுன்னா, இந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ வந்துட்டு அந்த வாழைப்பாடில் பெரிய முருகன் கோவில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோவிலை பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம நேட்டிவ் வந்துட்டு விழுப்புரம் அப்படி கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ நம்ம இங்கே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம், கீ செயின், மேக்னெட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணித்தராங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்ட். இதுதான் அதோட சாம்பிள்ஸ், ஃப்ரேம் சைஸ் அதுக்கானது. இந்த மாதிரி கீ செயின்ஸ் இதெல்லாம் 100 rupees போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ஃபோட்டோ கீ செயின். வந்துட்டாரு. ஓகே கைஸ், ஸோ அப்படியே நாங்கள் 4 பேர் வந்துட்டு போட்டிங் போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு ½ hour. எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ? 300 rupees 4 பேர். ஸோ வந்து மொத்தம் வந்து 300 rupeesங்க 4 மெம்பர்ஸ்க்கு. ஸோ அப்படியே போகலாங்க. இதோ இந்த போட்டில் தான் போக போகிறோம். ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் பக்கா போட்டாச்சுங்க. வாங்க வாங்க, சலோ 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 போயிட்டு ஃபன் பண்ணுவோங்க. ஆல்ரெடி நான் போயிருக்கேன், பட் ஆனால் உச்சி வெயிலில் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் இது வரைக்கும் சக்தி இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு போகணுன்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்கான். கீழே விழுந்துட போகிறோமா? அங்கே உட்காந்துக்கோ. இப்படி ஓட்டணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பதப்ப வந்து உட்காந்துக்கிட்டேன். மிதி நீ தான் மிதிக்கணும். அண்ணா மகள் உட்காருன்னு மிதி. ஏமா சரி விடு, நான் மிதிக்கிற விடு, நான் மிதிக்கிற விடு விடு விடு. நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்படி திருப்பு, இப்படி திருப்பு. ரைட் சைடு இங்கே பாரு. எப்படி போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் திருப்போம். இப்படி 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 திருப்பு. அப்படி இப்படி போ. நம்ம அப்படி தான் போறோம். அப்படி போறோம், அப்படி போறோம். இங்கே நான் போறேன். அந்த பக்கம் அப்படி போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிப்போம். இல்ல இப்படி தான் போறோம். அதான் நான் அப்படி ரவுண்ட் அடிப்போம். கார் தரா அங்க வழியே இல்ல, அங்க போறேன். இல்லடா அதோ பாரு. ஓரமா அப்படியே. ஓ இந்த ஓரமா போலாம்ன்றான். ஓகேங்க. ஸோ வந்து தலைவன் லேண்ட் பண்ண கூட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து லேண்ட் பண்ணுறேன். தள்ளு தள்ளு, இப்படி தள்ளு. மாத்து மாத்து மாத்து. இல்லை ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ணு. இப்படி பண்ணு. ரிவர்ஸ்ல சுத்து. இப்படி வரும். ரிவர்ஸ்ல சுத்து. ரிவர்ஸ் வருதா? ரிவர்ஸ் வருதா? சுத்து, ஆப்போசிட்ல சுத்து. போயிட்டு லேண்ட் பண்றதுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போறாங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. இப்படி பண்ணு. இப்படி பண்ணு. இப்படி பண்ணு. இந்த பக்கம். இப்படி பண்ணு. இப்படி வளையும். வளைஞ்சிட்டு நேரா போயிடலாம். கிருட்டு 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 கிருட்டு. ஆக்சுவலி இந்த போட்டிங் வந்துட்டு வந்ததே இவனுக்காக தாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கியூரியஸா இருந்தான். எப்படிமா இருக்கு? இது அப்படியே கவுத்தி விட்டா எப்படி இருக்கும்? அடங்கோ தர தட்டிடுச்சு கைஸ். ஆக்சுவலி தர தட்டிடுச்சுங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கிறோம். இப்போ மறுபடியும் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு. தம்பி டைம் என்னப்பா? 1:15. ஆமா 1:25. ஓகே. ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்துட்டு 1:25 ஆகுதுங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த போட்டிங் இன்னும் வந்துட்டு ஒரு 25 minutes பக்கம் இருக்கு. ஸோ இந்த போட்டிங் அப்படியே நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பலாங்க. ஸோ இந்த தண்ணிலாம் பாருங்க, ஒரு மாதிரி பயங்கர கிரீனரியா இருக்கு. மீன்லாம் இருக்குமா? இருக்கு. சின்ன சின்ன மீன்லாம் இருக்கும். சின்ன வயசுல, அதாவது எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஒகேனக்கல் போனோம். அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு போட் ஹவுஸ் அங்கே இருக்குது. இதேமாரி தான் போட்டில் போகலான்லாம் வெளியே வந்துட்டோம். அப்போ வந்து இந்த படகுக்காரர் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த இந்த குளம் வந்து இந்த குளமா என்னது இது லேக். லேக் தமிழ் என்ன சொன்னேன் நான்? ஏரி. ஏரி. இந்த ஏரியோட ஆழம் வந்து எவ்வளோன்னு கேட்டேன். சும்மா சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் 2 டிரான்ஸ்ஃபாரம் ஆழம்ட்டாரு. எனக்கு நெஞ்சுக்கும் வெள்ளாக்கும் நடுவில் ஒரு வலி வந்துருச்சு. பிடிச்சிட்டு போய் வேனில் படுத்தோம் தான்.
அதுலேருந்து என்னை இது வரைக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு சொன்னதான் ஆழம் பார்த்து பாரு. ஓ தண்ணியா ஏன் தண்ணியே ரொம்ப பயம். இந்த ஃபால்ஸு எங்கேயா போனால் அடுத்து காலை கையெல்லாம் எடுத்துன்னு வருவேன். அதாவது அதான் ஹைட் அந்த மாதிரி போனோம்னா அவனுக்கு பயங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு போட் சவாரி பண்ணுறீங்க ஏற்காடு வந்து அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. இந்த போட்டா கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஓட்டுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ரைட் வலிச்சா லெஃப்ட் வலையும், லெஃப்ட் வலிச்சா ரைட் வலையும், அவ்வளோதான். எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக கடல போலவும் கால் தொட்டு ஒரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி கடல் மண்ண போலவும் காலுட ஒட்டி கருதாண்டு வரலாம் பேரடி கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. ஆடம்போது நேருக்கு போ. கைஸ் இப்போ எனக்கு வந்து அவன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அது மேலே நின்று வந்துட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோங்க. அங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் நின்று வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீயும் நம்ம பண்ணுறோம் கைஸ். சரி போ, உனக்கு காரியம் பண்ணணும் அவ்வளோதான். போ ஓகே அவ்வளோதான் கைஸ். ஸோ நின்னாச்சு, சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் கைஸ். ஏய் நில்லுங்க கைஸ். என்னை வந்துட்டு இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இங்கே நிற்க சொன்னானுங்க. கடைசியாக வந்துட்டு போட் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஏய் ரஜித் வா. ஓகேங்க. ஸோ இந்த பாறையில் நின்று வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சேலஞ்ச் பண்ணானே, அதே மாதிரி வந்து நின்றுட்டேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டானுங்க. இங்கே வா கிட்ட வா, வளைச்சிட்டு வா, அப்படி வளைச்சிட்டு வா. அவ்வளோதான் போயிடலாம். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட்ங்க. ஆக்சுவலி எங்கே நின்னா இங்கே நிப்பாட்டை விட்டுட்டு இவனுங்க அப்படியே வந்துட்டு போட் எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்படி போவோம். அப்படியே தான் கரெக்டாக போகுது. போங்க. அது நடுவில் அந்த மாதிரி சென்டர் ஆக்கிடு. நேராக்கு அவ்வளோதான். அப்படியே இது எவ்வளோ ஆழம் தெரியுமா? 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆழம். டேய் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இங்கே கிடையாது, இங்கே கம்மியாக தான் இருக்கும். எனக்கு இங்கே தானே அந்த ஞாபகம் தான் வரும். நாங்கள் வரும்போதெல்லாம் இது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மாத்திரி நீ மாத்தணும். ஐயோண்ணா ஐயோ வா. ஐயோ இங்க பாருங்க பாறை தரது. பைக் ஆப்போசிட்ல திரும்ப பேக் வா, பின்னாடி வா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. இன்னும் வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் தான். நேராக போயிட்டு அப்படியே ட்ரிப்பை முடிச்சுக்க வேண்டியதாங்க. ஐ மீன் போட்டிங் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே இருக்கு. அப்படி நேராக செங்குத்து ஒரே ரைட் இப்படி வளையணும்னா ஆப்போசிட்ல திருப்பிக்கோ. நல்ல வெயில் குறையவே மாட்டேங்குது. அந்த உச்சி வெயில் அப்படியே இருக்குங்க. ஓகேங்க. ஸோ வந்துட்டு இந்த போட்டிங் முடிச்சாச்சு. இதோ இவனோட வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை போகணுன்ட்டு அதனால தான் அப்படியே போனாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் இல்லை, ஒரு மாதிரி சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஆமாம், அந்த ஜாக்கெட்டு கழட்டோன்னே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. ஓகேங்க. ஸோ அப்படியே போயிட்டு இப்போ சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்துட்டு ஏற்காடில் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் போல். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹோட்டல் தான், ஹோட்டல் பிரபாகரன். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ரொம்ப பசிலாம் இல்லைங்க. ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுனால பெருசாக பசி இல்லை. இருந்தாலும் லைட்டாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்க. இதோ நம்ம பாய்ஸ்ல இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த ஹோட்டலில் அப்படியே வந்து சாப்பிட வந்திருந்தோம். நான் வந்துட்டு ஒரு 2 பரோட்டா சொல்லியிருந்தாங்க. 2 பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கன் இங்கே என்னென்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஹில்ஸ் பிளேஸ் போனாலும் இந்த பெப்பர் சிக்கன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரோட ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. அதாவது இங்கே விளையிற அந்த அது என்னது, இங்கே விளையிற அந்த ஒரு பெப்பர். ஸோ பயங்கர ஸ்பைசியாக இருக்கும். நல்லா இருக்கு. அங்கெல்லாம் பிரித்து மேய்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பரோட்டா டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குங்க.
நல்ல காரங்க, அப்படியே லிப்ஸ் ஃபுல்லா வந்துட்டு அந்த காரம் தெரியுதுங்க. பரோட்டா நல்லா இருக்குங்க. ஓகே, அப்படியே சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஓகேங்க, ஸோ சாப்பிட்டு வரைக்கும் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா அது என்ன ஹோட்டலுமே ஐயோ பிரபாகர் அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு இந்த பக்கோடா பாயிண்ட் போகிறோம். நல்லா தான் இருந்துச்சு. பக்கோடா பாயிண்ட் போகிறோம், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பக்கோடா பாயிண்ட் வந்து அந்த வி பாயிண்ட் வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அந்த டாய்ஸ் அதுன்னு இருக்குங்க, நிறைய போட்டுருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இவ்வளோ டாய்ஸ் இல்லை. அது மாதிரி இந்த பலூன் ஷூட்டு அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருப்பாங்க. பட்டு இப்போ கொஞ்சம் அதெல்லாம் இல்லை. வாவ், செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து இந்த மவுண்டைன் அந்த உச்சிலேருந்து கீழே விழுந்து எப்படி இருக்கும்? வா, விழுந்து காட்டுறேன். அட 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 அற்புதமாக இருக்குங்க. வாவ். ஆனால் லாஸ்ட் டைம் நான் வரும்போது கொஞ்சம் நல்ல மிஸ்டியாக இருந்தனால பெருசாக தெரியல. ஆனால் இப்போ நல்லா தெரியுதுங்க. அங்கே பாருங்க, ஃபுல்லாக இந்த காட்டேஜஸ்ஸு வீடு அதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சேலம் கீழே ஏற்காடு கீழே உள்ள நிறைய வீடுங்க. அதை சுற்றி இருக்க அந்த கிராமம் வில்லேஜஸ் எல்லாம் நிறைய வில்லேஜஸ்ங்க நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஏற்காடு மேலே ஏறுறோங்களே, அப்போ ஏறும்போது கீழே பார்க்கும்போது நிறைய அந்த என்ன சொல்கிறது டஸ்ட்டு பார்ட்டிகளுமே நிறைய பார்த்தோம். இதை வச்சு நிறைய வந்து பிளாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க போலுங்க. நம்ம அந்த எம்சாண்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த எம்சாண்டு அந்த ஜல்லி அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய மலையை வந்துட்டு இந்த பிளாஸ்ட் பண்ணி வெடித்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. செம்ம டஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலும் இந்த மாதிரி டிசாஸ்டர் மாதிரி பண்ணுறாங்க நிறையா. இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அப்படியே ரவுண்டாக பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி லைக் ஒரு மாதிரி புழுதி மாதிரி நிறைய போச்சு. ஸோ இந்த மாதிரி கீழே இருக்க குட்டி குட்டி மலையெல்லாம் வந்து உடச்சி ஸோ அதுலேருந்து இது மாதிரி இந்த டெப்ரிஸ் அது மாதிரிலாம் எடுக்கிறாங்க போலங்க. ஸோ இப்போயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய மிஸ்ட் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் மழை தெரியல. ஆனால் விஷுவலாக நேராக பார்க்கும்போது நிறைய மழை தெரியுது. கலக்கிது அப்படியே அவன்கிட்ட கொடு. சொல்லாத அவன் வந்தோடனே கொடுக்கும். எங்கே அவன்? இப்போ வந்து நாங்கள் அந்த லெமன் சோடா வாங்கியிருக்கோம் அவனுக்கு. அதில் அவன் வந்து எச்சி துப்பி வச்சிருக்கான். இப்போ வந்து அதை வந்து நாங்கள் தெரியாத அவனுக்கு கொடுத்து அதை குடிக்க வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே சமாளிக்கணும். அவனுக்கு வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான். வாங்கி வச்சு எஸ் விட மாட்டோம். ஏன் என்னாச்சு? கல்பாடி நல்லா இருக்கா? கல்பாடிடா என்ன பண்ணிட்டானுங்க? பிளான் சக்சஸ். குடிச்சிட்டா சரி. என்னடா ஒண்ணு இல்ல, கையை உள்ள விட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க, அதையும் அவன் குடிச்சிட்டாங்க. அவன் வந்து எச்சி துப்புனது பெருசா ஒரு புரட்டாவே எடுத்துக்கலங்க, அதையும் குடிச்சிட்டாங்க. ஓகேங்க, ஸோ வந்துட்டு ஏற்காடு ட்ரிப்லாம் வந்துட்டு சூப்பராக முடிச்சாச்சுங்க. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு ஏற்காடு வந்துட்டு கீழே லைக் சேலம் வந்துட்டு அந்த தட்டோட செட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இந்த வேர்ல்டு டாலஸ்ட் முருகன் கோவில் இதுதான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோவில் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு நேட்டிவ் விழுப்புரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அண்ட் இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னா உண்மையாக வந்து சூப்பராக போச்சுங்க. அதாவது நான் நிறைய vlogலாம் எடுக்கலாம், பிகாஸ் லைக் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஒரு சில் அவுட் பண்ணலாம், ஒரு வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஜாலியாக ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஃபன் ஃபீலாக இருந்துச்சு. அதாவது பிஹைண்ட் த கேமரா ஒரு ஃபன் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ உண்மையாக நல்லா முடிஞ்சிச்சுங்க. ஸோ இன்றைக்கி டே பார்த்தா சூப்பராக போச்சு. ஓகேங்க, ஸோ வந்துட்டு இந்த கோவில் பார்த்தா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் லைக் இன்பிட்வீனில் வந்துட்டு ஒரு 2 டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் போகிற டைமு. ஸோ அப்போ வந்திருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லைக் சைடில் வழியெல்லாம் மாற்றிட்டு அந்த பக்கம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இந்த லிஃப்ட்லாம் மேலே ஏறி பார்க்கலாம் போல், அதெல்லாம் லைக் எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு அந்த மாதிரி பார்க்கலாம் போல், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து வச்சிருக்காங்க. ஓகே ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஏதாவது ரீசனுக்காக நான் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது ஆலில் போட்டுக்கோங்க. பாய்.